சார் தேனி மாவட்டம் விவசாய மாவட்டம் இது அடுத்து நீங்க எம்பியா வர்றப்போ இதை பாதுகாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை எல்லாமே விவசாயத்துக்கு பாதிப்பு சொல்றேன். ஆனா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த 4 தொழிற்சாலைகளுக்கு உருவாக்கப்பட்ட பின்பு நிறைய விவசாய நிலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அந்த பூராமே கான்கிரீட் நிலங்களா மாறிக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இல்லங்க, இது நீங்க சாலை இப்போ இங்கேருந்து எல்லாம் சபரிமலைக்கு போறப்ப வருஷத்துல எத்தனை லட்சக்கணக்கான பேர் நம்ம ஊரை தாண்டி தான் போறாங்க. நானே முன்ன பெரிய குளத்தில் குடியிருந்தேன். பெரிய குளம் வழியா எவ்வளவு வண்டி போகும், டிராபிக் எல்லாம் கஷ்டமா இருக்கும். இப்ப மக்களுக்கு லோக்கல்ல பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு, வர்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு பைபாஸ் போட்டிருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க வேற சில மக்கள் தொகை அதிகமாகுது. நான் இப்ப எம்பியா இருந்தப்ப 99 2004 இருந்த மக்கள் தொகை என்ன, இன்றைக்கு மக்கள் தொகை என்ன? இன்றைக்கு நீங்க சாலைகள் அகலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறப்ப நம்ம பண்ணிதான் ஆகணும். நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, பழைய ரோடு வச்சா இங்கிருந்து நம்ம தேனி டு பெரியகுளம் போறதுக்கு இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வெஹிக்கிள் இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறப்ப 1.5 மணி நேரம் ஆகிவிடும். அது மக்கள் அந்த நிலத்து ஓனர்கள் தங்க தொழில் வளர்ச்சிக்காக ஒரு ஜனத்தொகை பெருக்கிறப்ப இதெல்லாம் இயற்கையா வீடுகள் இப்ப ஊருக்குள்ளெல்லாம் வீடுகள் இப்ப தேனி டு பெரியகுளம் கொஞ்ச நாள்ல இணைஞ்சிட போகுது. அது மக்கள் தொகை அதிகமானப்ப எல்லாம் வீடு கட்டுறாங்க. இல்ல வீடுகளும் வருது, கடைகளும் வருது. அது பிரைவேட் பீப்புள் கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க அரசாங்க கட்டடங்கள் கிடையாது. இது உங்க கேள்வி எனக்கு புரியல. அண்ணாமலை சார் பரப்புரைக்கு வந்தபோது அதிமுக வேட்பாளர்கள் எல்லாம் கான்ட்ராக்டர்கள் அப்படி பார்த்தா போட்டிருக்காரு வெளிப்பு. தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி எங்க கட்சியில பழைய இருந்த பிரமுகர். அவர் நான் இருந்தப்பெல்லாம் சென்னையில தொழில இருந்தாரு. அவர் இப்ப 30 கேண்டிடேட் போட்டா 30 பேர் சொல்றாரு. அவர் ஒரு தொழில இருந்தவர். இப்ப இங்க நிறைய பேர் இப்ப இங்க அரசியல்ல கட்சி பணியில இருந்து கட்சி பணி ஆற்றுறவங்க இருப்பாங்க. கரெக்டா? நீங்க உங்க ஒன்றிய செயலாளரோ, நகர செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ ஏதாவது பொறுப்புல இருந்து கட்சி பணி ஆற்றுறவங்க இருப்பாங்க. இதுதான் உண்மை. அவர் என்னவா இருந்தாரு, இப்ப என்ன பதவியில இருந்தாரு, என்ன பணியாற்றினாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது தேவையில்லாத கேள்விகள்லாம் தவிர்க்கலாம். அதாவது பெரும்பாலும் கான்ட்ராக்டர்கள் அதுல வந்திருக்கவங்க. ஒன்னே சொல்லட்டுமா, நான் யாரையுமே போட்டியாளர் நினைக்கல. ஏன்னா மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள், என்னை வெற்றி பெற செய்வார்கள். இந்த பகுதி மக்கள் என்னோடு என்ன சுவாசத்தோடு கலந்தவர்கள். அதனால என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதனால நான் யாரையும் போட்டியாளர்லாம் நினைக்கிறேன். 1999 நீங்க மக்களவை களம் காணும்போது உங்களை எதிர்த்து போட்டியிடுவது அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்தவர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நீங்க போட்டியில் இருக்கும்போது உங்களை எதிர்த்து போட்டியிடுவது அதே அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுக அமமுக என்னுடைய வேட்பாளராக நின்று கரெக்டா 2019 பார்லிமெண்ட் கேண்டிடேட்டா இருந்து போனவர். அது சிலது அது மாதிரி ரிப்பீட் ஆகிறது. நம்ம அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க அவரை தான் கேட்கணும். நீங்க கண்ணகி கோயில் விவகாரத்தை அரசியல்வாதிகள் தொட்டா அவங்களுடைய பதவி போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தினால கண்ணகி கோயில் விவகாரத்துல யாரும் தலையிடுறதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு சார். நம்ம கண்ணகி கோயில் இதுக்குமே கேரள வனத்துறையும் கேரள அரசாங்கம் நம்ம தமிழக மக்கள் உள்ள போய் வழிபடுறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போறாங்க. நான் என்ன அரசியல்வாதியா நினைக்கிறது இல்ல. அது தேனி தொகுதியில என்னை யாரு அரசியல்வாதியா நினைக்கிறதா நான் பார்க்கல. நான் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரன். உறவினர்களுக்கு இங்க நம்ம பகுதி மக்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும். அது ஏதோ நான் என்னுடைய விருப்பம் இல்லை. எல்லாம் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு போறப்ப எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குன்னு மத்திய அரசு மூலம் அதை நிறைவேற்றி தர அனைத்து பட்சம். எனக்கு இதே மாதிரி எனக்கு இறை பக்தியெல்லாம் அதிகம். இதே மாதிரி இந்த நான்சென்ஸ் சென்டிமெண்ட்ல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. பக்தி அதிகமா இருக்கிறப்ப, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறப்ப இதே மாதிரி பயங்களே கூடாது. உண்மையான பக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உண்மையா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அவன் சரியா நடக்கணும், அவ்வளவுதான். சரியா? அந்த 2024-26 அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி கமலத்தின் மலர்
சாத்தியம்? அதுதான் நடக்க போகுது. சாத்தியம் இல்லை, அதுதான் நடக்கும். எங்க கூட்டணி மாபெரும் மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். எங்களுடைய முதல்வர் யாருங்கிறத நேற்றே ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் சொன்னேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திறமையான, தகுதியான, சுயநலம் இல்லாமல் மக்கள் நலனில் ஈடுபாடு உள்ள ஒருவரை, மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நாங்கள் வேட்பாளராக அனைவரும் சேர்ந்து ஒரு மனதோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அதை மற்ற கட்சிகளும் ஒத்துக்கொள்வார்கள் நினைக்கிறேன். அது நீங்க வந்து அரசியல் கட்சி எந்த கட்சிங்கிறதுலாம் சொல்ல நானே இன்னும் முடிவுக்கு வரல. நான் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பாலாஜி? என்னுடைய வார்த்தைகளை நீங்க உன்னிப்பா கவனிக்க மாட்டீங்க. சுயநலம் இல்லாமல் மக்கள் மீது அன்புடைய, தகுதியும் திறமையும் உடைய ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் எல்லாரும் ஒரு மனதாக. அதுதான் அப்படிங்கிறது வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால இதுல இருப்பாங்களா இல்ல புதுசா கூட ஒருத்தர் இறக்குமதி செய்யலாம். அப்துல் கலாம் மாதிரி ஒருத்தர் கூட நாங்க எல்லாம் சேர்ந்து இறக்குமதி செய்யலாம். நான் உங்க அளவுக்குலாம் பெரிய அரசியல் அறிவுலாம் இல்லைங்க. நான்லாம் வந்து உங்க மாதிரி பெரிய மேதையெல்லாம் கிடையாது. ஏதாவது எங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க, காலத்தின் கட்டாயம் நான் அதுல இருக்கேன். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு. ரஜினிக்கு அப்புறம் இப்ப இருக்கிறதுல அவரும் அஜித் தான் டாப்பா இருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் யாருக்கு முடிவு பண்ணணும்? எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு பண்ணுவீங்க. நான் சொல்ற மாதிரி நடக்க போதா? நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்க எதிர்பார்ப்பு நடக்குமா? மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அதை நடக்கும். அது மக்கள் முடிவு செய்யிட்டு நம்ம ரெண்டு பேரும் என் மண்டையை உடைச்சிக்கிட்டு எங்களுடைய விருப்பம், எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 26ல் ஆட்சி அமைத்து ஒரு சிறந்த மக்களாட்சியை கொடுக்கும். ஊழலற்ற மக்களாட்சியை, எந்த ஒரு தனி மனிதனின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாத ஒரு மக்களுக்கான ஆட்சியாக, எப்படி பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா மாதிரி ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.